Taste the Daily. அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு உள்ளிட்ட பட்டியலின மக்களின் உள் இடஒதுக்கீடு செல்லும் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கும் உச்சநீதிமன்றத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை 31% 50% உயர்த்தியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்றும், 1991 முதல் 96 ஆட்சி காலத்தில் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி 69% இடஒதுக்கீட்டை அரசியல் சாசன சட்டத்தின் 9வது அட்டவணையில் சேர்த்து தமிழக மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை பெற்றவர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா என்றும் பெருமிதம் தெரிவித்தார். தமிழக அரசு 2009 ஆண்டு பட்டியல் இனத்தவர்களுக்கான 18% இடஒதுக்கீட்டில் அருந்ததியர்களுக்கு 3% உள் இடஒதுக்கீடு வழங்கியதாகவும், ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டை பறிக்கும் வகையிலான வழக்குகள் 2010 ஆண்டு மைனாரிட்டி திமுக ஆட்சியில் திட்டமிட்டு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு சென்ற நிலையில் இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக 2020 ஆண்டு பிப்ரவரி மாதம் அதிமுக அரசு சார்பில் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டு திறம்பட கருத்துக்களை எடுத்துரைத்ததாகவும், ஆகஸ்ட் மாதத்தில் உச்சநீதிமன்ற நீதியரசர் அருண் மிஸ்ரா தலைமையிலான 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டிற்கு சாதகமான இடைக்கால தீர்ப்பை வழங்கியது செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது என குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வருவதற்கு முக்கிய காரணம் நீதியரசர் அருண் மிஸ்ரா தலைமையிலான 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வழக்கில் அதிமுக எடுத்த முயற்சிகள், சட்ட முன்னெடுப்புகள் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை எனவும், இந்த தீர்ப்பினை பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த சட்ட வல்லுநர்கள், முழு ஆதரவு அளித்த தமிழ்நாடு அருந்ததியர் சமுதாய மகாசபை, அருந்ததியர் சமூக மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அதிமுக சார்பில் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார்.